கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஓய்வு நாளை கர்த்தர் ஆசீர்வதித்து நம்மளை நம்ம கூட இருந்து ஒவ்வொருத்தரையும் தொட்டு ஆசீர்வதிப்பாராக. நம் கண்களை மூடி செபிப்போம். எங்கள் அன்பும் இரக்கமும் மிகுந்த நல்ல தகப்பனே, இந்த நாளில் கூட நீர் எங்களுக்கு இயேசுவே மக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். சொல்லி கொடுத்த இந்த வார்த்தைகள் எல்லாம் நாங்கள் வைத்து பிள்ளையாய் நாங்கள் வாழ வளர நீ கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளில் கூட கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் நமக்கு கொடுத்த வார்த்தை என்னன்னா, இந்த குருத்தோலை ஞாயிறு என்று கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை நோய்களை குணமாக்குகிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. சங்கீதம் 103 3ஆம் அதிகாரம் சொல்லப்படுகிறது, உன் நோய்கள் எல்லாம் குணமாக்குவார், உன் நோய்களை குணமாக்கி அப்படின்னு கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நோய்களை, நம்மளுடைய துக்கங்களை, நம்முடைய வேதனைகளை எல்லாம் ஆண்டவர் சுமந்து தீர்த்துட்டாருங்க. அப்போ பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நோய் வருதுன்னா அது பாவத்தினால தான் வருகிறது. நாமே சீர்படுத்தி கொள்ள வேண்டும். மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் 17வது வசனம் சொல்லப்படுகிறது, அவர் தாமே தம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். அன்பு தேவ பிள்ளைகளே, நமக்கு பலவீனம் உண்டு. ஏன்னா தேவகுமாரன் இந்த பூமிக்கு வந்தபொழுது நமக்கு இருந்த பாடெல்லாம் அவரும் பட்டிருக்க, அவருக்கும் அனுபவம் இருந்திருக்கும். அன்பு தேவ பிள்ளைகளே, அதை தான் சொல்றாரு, பலவீனம்னா என்ன, நோயினா என்னன்னு அவருக்கு தெரியும். அநேக இடத்துல கர்த்தர் நோய்களை குணமாக்கி இருக்கிறார். அநேக இடத்துல அவர் சொல்லப்படுகிற வார்த்தை என்னன்னா, இனி நீ பாவம் செய்யாத. அப்போ ஒரு வியாதிஸ்தனை பார்த்து இனி நீ பாவம் செய்யாத, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்லப்படுகிறது. நாம் யோசித்து பார்த்தோன்னா பாவத்தினால வியாதி வருவது உண்டு. அன்பு தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நம்ம பாவம் செய்தோமானா நமக்கு நிச்சயமாய் நோய் வரக்கூடும். ஆனால் தேவன் தாமே தன்னுடைய நோய்களை குணமாக்கி நம்முடைய நோய்களை என்னது அவர் சுமந்துட்டார். அன்பு தேவ பிள்ளைகளை, நீ இன்னைக்கு கூட நீ மனம் திரும்பி தேவனிடத்தில் நீ மன்னிப்பு நீ கேட்டினா இன்றைக்கே உனக்கு சுகம் கிடைச்சிடும். அன்பு தேவ பிள்ளைகளே, தேவன் இரக்கமுள்ளவர், மனதுருக்கமுடையவர். அப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் ஏற்றதை தான் அவர் தந்து அவரை ஆசீர்வதிக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை நாம் படித்தோம்னா, அவருடைய தழும்புகளால் நம்ம குணமாகிறோம். அப்போ பாருங்க, பாவம்னா ஒரு சிலருக்கு நான் என்ன பாவம் செஞ்சேன், ஒன்றும் பாவம் செய்யலை அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் என்ன செய்கிறோம், அநேக இடத்துல நம்ம பேச்சுகளால் நாம் எத்தனையோ பேரை காயப்படுத்துகிறோம். நம்மளுடைய சிந்தையில் என்ன செய்கிறோம், காயப்படுத்துகிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் சிந்தையில் என்ன சிந்திக்கிறோம், நமக்குன்னா ஒன்று மற்றவங்களுக்குன்னா ஒன்று அப்படின்லாம் நம்ம பார்க்குறோம். நம்முடைய சிந்தையினால் செய்கிற பாவம், நம்மளுடைய உள்ளந்து வார்த்தை அதுதான் என்ன செய்யுது, தீட்டுள்ளதாக இருக்குதான் தேவன் சொல்கிறார். அப்போ இந்த வேதாகமத்தில் நம்ம படிக்கிற வார்த்தை அது பொய்யே கிடையாது. அப்போ நம்ம வாயிலேருந்து புறப்படுகிற வார்த்தை மற்றவர்களை குத்தி கொலை செய்யும் பொழுது அது தீட்டு உள்ளதாக இருக்கிறது. அன்பு தெய்வ பிள்ளைகளை, இதெல்லாம் தான் நமக்கு பாவமாக மாறுகிறது. ஆண்டவர் வாழ்கிற வாழ்க்கையில் கள்ளும் கபடம் இல்லாதவராக இருந்தார். அன்பு தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் அப்படி இருக்கிறோமா? நம்மளுடைய பிள்ளைகளுக்குன்னா நாம் ஒரு சுயநலமாய் மாறிவிடுகிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா தன்னை போல் பிறரை நேசின்னு கர்த்தர் சொல்லுகிறார். நாம் அப்படிப்பட்ட அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத நடக்கிறதெல்லாம் பாவமாய் மாறுகிறது. அன்பு தேவ பிள்ளைகளை, நாம் யோசிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஏன் இப்படி பாவமாக நோயில் நம்ம சாகிறோம், நோயில் நம்ம படுத்து கொண்டு இருக்கிறோம். நான் என்ன பாவம் செஞ்சேன், ஆண்டவர் அதெல்லாம் சுமந்துட்டாரே, எனக்கு ஏன் இந்த பாடு அப்படின்னு நம்ம கேட்கலாம்.
நாம் அறியாத தெரியாத நம் சரீரத்தின் சுயநலமாய் மாம்சீக குணத்தில் நம்ம நடக்கிறதெல்லாம் அது பாவமாய் மாறுகிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, தேவன் அவர் என்ன செய்கிறாரு பாருங்க. அவருக்கு தண்டனை கொடுக்கும்போது கூட அவர் வாய் திறவாத ஆடை போல நின்றார். அப்போ அவர் சொன்ன வார்த்தைக்கு உண்மை இருக்கிறது. ஆனால் அவர் சொல்கிறத அவங்க நம்பலை. நான் தேவகுமாரன் தான். அவங்க கேட்குறாங்க, நீ தேவகுமாரனான்றாரு. ஆமாம், நான் தேவகுமாரன் தான், நான் சொன்னாலும் நீங்கள் அறிஞ்சிக்க மாட்டீங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் அவங்க அதை என்ன செய்கிறாங்க, கேட்டுக்கொள்ளுகிற மனமே இல்லாத அவங்க இருக்கிறாங்க. அப்போ பாருங்க, அதோடு அவர் என்ன செய்கிறாரு, அவர் வாயை மூடிக்கிறார். அவர் அமைதியாக இருக்கிறார். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரை போல அவர் என்ன செய்கிறாரு, ஆடை போல அமைதியாக இருந்துறாரு. ஏன்னா அவர் சுமந்தாதான் நமக்கு விடுதலை. அதனால் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாதுன்னு அவருக்கு முன்னமே தெரிஞ்சு அவர் இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை நாம் படிப்போம். மல்கியா 4:2 என் நாமத்துக்கு பயப்படுகிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அப்போ அவருடைய நாமம் என்ன நம்ம அறிஞ்சு கொள்ளணும், கட்டாயமாக அறிஞ்சு கொள்ளணும். அவருடைய நாமம் என்ன, அவருடைய கற்பனை என்ன அப்படின்னு நம்ம அறிஞ்சு கொள்வோம்னா, அப்போ அவர் சொல்கிறாரு, அதன் சேட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்குன்றார். அப்போ பாருங்க, அவரிடத்துல ஆரோக்கியம் உண்டு. அப்போது நாம் அவரிடத்துல நம்ம ஒழுங்கும் கிரயமாய் நம்ம இருக்கும்பொழுது நம்ம சகலத்தையும் யோசித்து நம்மளுடைய பேசுகிற பேச்சிலையும் பாவம் பிறக்கக்கூடாது, நம்மளுடைய சிந்தையிலையும் பாவம் பிறக்கக்கூடாது, நம்மளுடைய நடக்கையிலும் அந்த மற்றவர்கள் பார்க்கும்போது தப்பாக தெரியக்கூடாது. இப்படியெல்லாம் நம்ம என்ன செய்யணும், கர்த்தருக்கு பயந்து நம்ம நடக்கும்பொழுது கர்த்தர் என்ன செய்கிறாரு, அதன் சேட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும்னு சொல்லுகிறார். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள்னு கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு நாமத்துக்கு பயப்படுகிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். நீங்கள் என்ன செய்வீங்க, வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளருவீங்கன்னு கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். யாருக்கு அது? அவர் நாமத்துக்கு பயந்து நடக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுத்த இந்த வசனம். நாம் கண்களை மூடி செபிப்போம். கர்த்தர் இந்த வசனத்தை குறித்து நமக்கு பேசின இந்த வார்த்தை, இந்த குருதோலை ஞாயிறு அன்று கர்த்தர் நமக்கு பேசுகிறதான வார்த்தை. நாம் இப்பேற்பட்ட சூழ்நிலை மாட்டிக்கொண்டு இருந்தாலும் கர்த்தர் குணமாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளை, நம் கண்களை மூடி செபிப்போம். எங்கள் அன்பும் இரக்கமும் நல்ல தகப்பனே, இந்த நாளில் கூட நீர் எங்களுக்கு இந்த ஓய்வு நாளன்று கொடுத்த இந்த வார்த்தை நிமித்தம் அப்பா, நாங்கள் ஆண்டவரே இயேசுவே எல்லாத்தையும் நாங்கள் அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள நீ உதவி செய்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளில் கூட கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு உள்ளத்தையும் நீ தொட்டு தகப்பனே இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பிள்ளையாய் உம்முடைய வருகைக்கு ஏற்றவர்களாய் எங்களை சீர்படுத்த ஸ்திரப்படுத்த நீர் உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரமும் மறவாதே. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.